சண்டே ஈவினிங் என்ன தான் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வெளியில் போட்டுக்கிறதுக்குன்னு துணி தனித்தனியாக அடுக்கி வச்சாலும் ஒரு கட்டத்தில் மிக்ஸ்டப் ஆயிடுது. ஸோ அதுதான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட் என்ன டின்னர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். மதியம் பண்ண மிளகா கறியும் ரைஸுமே இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு அதுவே போதும், எனக்கு மட்டும்தான் 3 இட்லி இருந்ததுனால சரி இட்லி உப்புமா எப்பவும் பண்ணுறோம், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பெப்பர் எக் இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அடுத்து வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி இட்லி வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இதை பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி மசிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியும் ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி லிட் போட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி நல்லா சுண்டிடும். கடைசியாக பெப்பர் பவுடர் அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.